ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ பார்க்க போகிறது வெண்டைக்காய் மாஸ்க்கு தான். இந்த மாஸ்க்குக்கு 3 வெண்டைக்காய் பீஸ் எடுத்திருக்கேன். இது என்ன யூஸுன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு முடி பார்த்திங்கன்னா தேங்காய் நார் மாதிரி வறட்சியாக இருக்கும். அது ஷாம்பு போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் அந்த வறட்சி போகாது. முடியும் உடஞ்சி விழுந்துடும். ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா முடி நல்லா வளர்ச்சி கொடுக்கும். உங்களுக்கு பட்டு போல் சாஃப்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை இப்போ நல்லா வேக வச்சு வெண்டைக்காயோட ஜெல்லை எடுத்துக்கலாம். அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாஸ்க் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லாயிருக்கும். குளிச்சுட்டு முடி தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சிக்கெல்லாம் விழுகாது. மாஸ்க் போட ஒரு வாரத்தில் எப்படியும் 3 மாஸ்க் போட்டுருவேன். அந்த மாதிரி நீங்களும் மாஸ்க் போடுங்க. மண்டையோட்டுக்கு நம்ம ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கறது தான் அது. மாஸ்க்குனாலேயும் முடி வளரும். அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகளும் எடுத்துக்கணும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது கூட இன்னொரு பொருளும் நம்ம சேர்த்தணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். அதோட ஜெல்லெல்லாம் இறங்கிடுச்சு. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஆளி விதை தான், ஃப்ளாக்ஸ் சீடு தான். அது ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சு சிக்கு எடுத்துட்டு இந்த மாஸ்க்கை போட்டு குளிச்சுட்டு பாருங்கள். முடியில் கை வச்சுட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அவ்வளோ பட்டு போல் இருக்கும் முடி. சிக்கு விழுகாது, ஷைனிங்காக இருக்கும் முடி. நீங்கள் பார்லர் போன மாதிரி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நல்லா அதையும் ஃப்ளாக்ஸ் சீடும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது சூட்டோடு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரனால பெரிய ஜாரில் போட்டிருக்கேன். நீங்கள் இது கொஞ்சமாக ஆறினதுக்கப்புறம் அடிச்சுக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா ஒரு பெரிய வடி வச்சு வடிகட்டிக்கோங்க. ஃப்ளாக்ஸ் சீடு போட்டிருக்கனால அது சூட்டோடு வடிகட்டினா தான் அந்த ஜெல்லை எடுக்க முடியும். அதை ஆற விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கும். அதனால தான் நான் சூட்டோடு அரைச்சி இதை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா வழுவழுப்பு தன்மையோடு இருக்குது பாருங்கள். பிசு பிசுன்னு சாஃப்டாக இருக்கும். இதை போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தலையில் எண்ணெய் வச்சு சிக்கு எடுத்ததுக்கப்புறம் இதை வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக உங்கள் முடியும் சாஃப்ட்டா அழகாக மாறும். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.